ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு அழகான இடத்துக்கு உங்கள் எல்லாரையும் தான் கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி விசாரிக்க போகிறேன்னு சொல்லலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். சரி வாங்க போகிற போக்கில் சொல்கிறேன் எங்கே போகிறோன்றத. வேறு ஒன்றும் அவ்வளோ பெரிய பில்டப் கொடுக்குற அளவுக்கு நம்ம வேறு எங்கேயும் போகிறது இல்லைங்க. கம்மிங் செப்டம்பர் என்னோடய பர்த்டே வருது. நான் ஆல்ரெடி ஒரு ஆசிரமத்துக்கு பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா அங்கே நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் பண்ணுறதுக்கும் நம்ம பண்ணுறதுக்கும் அங்கே பண்ணுறதுக்கு ஆள் இருக்குல்ல. ஸோ இல்லாத இடத்துக்கு பண்ணணுன்றது எனக்கு ஒரு சின்ன ஆசை அப்படின்னே வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாரும் பண்ணுற இடத்துக்கு பண்ணாத இடத்துக்கு யார் தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி சும்மா சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஆல்ரெடி அவங்க ஒரு விஷயத்துக்காக பண்ணியிருந்தாங்க. பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா யாருமே பண்ணாத மாதிரியே இருந்துச்சு. அதனால் சரி ஏன் நம்ம இந்த பர்த்டேவை அவங்க கூட செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. அதனால் சரி முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க எதுன்னு போய் பார்த்துட்டு பேசிட்டு வரலாம் அப்படின்ட்டு. சரி போகும்போது வெறும் கையோடு போகக்கூடாதுல்ல, எல்லாம் பெரியவங்களாக இருக்காங்க. அதனால் பிஸ்கெட்டும் பர்ஃபியும் வாங்கிட்டு போனேன். ஸோ வெறும் எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாலும் கெஸ்ட் வீட்டுக்கு போனாலும் நம்ம வெறும் கையோடு போக முடியுமா? அதே மாதிரி தான் இவங்களையும் நம்பணும்னு நினைக்கணும். ஏன்னா இவங்கள பார்த்துக்க யாரும் கிடையாது. நம்மளை தவிர்த்து வேறு யார் இருக்கா? இப்படி நான் பண்ணுறேன்றனால நான் இதை சொல்லலை. நம்மளை சுற்றி நிறைய பேர் இருந்தாலும் பார்க்காம நிறைய பேர் இருக்காங்க. இவங்கள நம்ம சொந்தமாக நினச்சி நம்மளால் பண்ண முடிந்தது ரொம்பலாம் என்கிட்ட இல்லை. கண்டிப்பாக இருந்தால் எல்லாருக்கும் பண்ணுவேன். பட் என்கிட்ட என்ன இருக்கோ அதில் ஒரு சின்ன விஷயந்தான் நான் இதை பண்ணுறேன். ஸோ என்னோடய பர்த்டே கம்மிங் செப்டம்பர் 1 வருது. 31 இவங்க கூட செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் போய் ஒரு விசிட் போய் பார்த்துட்டு உண்மையாகவே இங்கே யாரும் பார்க்குறதுக்கு இல்லையான்றது தான் ஃபஸ்ட்டு நான் பார்க்க வந்தேன். அதுக்கு தான் வந்தேன்னு சொல்லலாம். ஸோ உண்மையாகவே அப்படி தான் இருக்காங்க. ஸோ எனக்கு இந்த வாட்டி இவங்க கூட தான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை வந்துச்சு. கண்டிப்பாக பண்ணுவேன். அந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா பார்க்குற இடத்துக்கு நிறைய பேர் இருந்தாலும் பார்க்காதவங்கள நீங்களும் கொஞ்சம் பாருங்கள். அவங்கக்கிட்ட வர அந்த சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? உண்மையாகவே சொல்கிறேன், காட் அங்கே தெரிவார். நான் இதை வீடியோக்காக சொல்லலை, நான் இதை மனதளவில் உணர்ந்திருக்கேன். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பக்கத்தில் ஒருத்தவங்களுக்கு சந்தோஷத்தை ஷேர் பண்ணி பாருங்கள். இவர் தான், இந்த பெரிய மனுஷர் தான் இதை முன்னாடி ஆல்ரெடி பண்ணியிருந்தார். ஸோ அவர் வீடியோவை பார்த்து தான் நான் பண்ணணுன்னு ஆசை வந்துச்சு. இந்த இடத்துல நான் சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணதில் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். கண்டிப்பாக 31 அன்னைக்கு இவங்களோட நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.